இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஓட் போட்டு வராங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அடுத்த தலைவர் யார் ஆக போகிறான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ண தலைவர் ஆகிட்டா நல்லா இருக்கு. எப்படி உங்கள் ஃபீல் எப்படி இருக்கு? ஃபீல் இப்போ கொஞ்சம் பெருமையாக இருக்குங்க. ஏன்னா நான் ஓட் பண்ணதுல நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்கு, நம்ம தலைவரை சூஸ் பண்றதுல அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் எனக்கு பெருமையா இருக்கு. இது செகண்ட் டைம் ஓட் பண்றேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் யாருக்குமே ஓட் பண்ணலை. ஸோ இப்போ எனக்கு பாலிடிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்குமே அதுதான் நிறைய பேர் நிறைய கண்ட்ரிலேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே ஓட்டிங்காக ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ அதெல்லாமே ஒரு சேஞ்சஸ் நமக்கு நடக்கணுன்றதுக்காக. அரசியல் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களாம்மா? கண்டிப்பா. எந்த மாதிரி மாற்றம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் வைஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக எதுவும் கொடுக்காம ஒரு வேலைன்னு வந்துருச்சுன்னா ஸோ அது மூலியமாக மணி வர்றதுக்கான ஒரு அரசியலுக்குள்ள நுழைஞ்சதுனால உங்களை மாதிரி நிறைய பேருக்கு என்ன மாதிரி ஒரு இன்ஸ்பயர் ஏற்படுத்திருக்குது? ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் பாலிடிக்ஸாக எனக்கு என்னன்னே தெரியாது. ஓகே, அவர்னால கொஞ்சம் ஓகே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவர் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு. கொஞ்சம் காலையில் ஏர்லியாக வந்துடலான்னு வந்தோம். க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்துச்சு. மாற்றம் ஒன்றே மாறாதது. பார்க்கல ஏதாவது சேஞ்சஸ் வருதாண்ணா. எப்படி இருக்குதுங்க ஓட்டு போடுறப்போ? உங்களுடைய உள்ளெல்லாம் எப்படிலாம் உங்களை அப்ரோச் பண்ணாங்க? நல்லா தான் ட்ரீட் பண்ணாங்க. ஓகே, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங். எனக்கு இங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஆம்பியன்ஸ். அண்ட் கைட் பண்ணாங்க ப்ராப்பராக. அண்ட் நான் நிறைய அனலைஸ் பண்ணி தான் ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறதுல. நான் இங்கே மைக்கேலில் ஓட் போட வந்திருக்கேன். காலையிலேருந்து நல்ல ரஷ் இருக்குது. பட் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஓட் பண்ண வைக்கிறாங்க. பரவாயில்ல, எல்லா சர்வீஸும் நல்லா பண்ணுறாங்க. இந்த முறை ஓட்டு போட்டது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு, பெட்டர். முன்னாடி போட்டதை விட இப்போ கூட்டம் ஜாஸ்தி இருக்கு. எலெக்ஷன் விட இந்த டைம் கூட்டம் ஜாஸ்தி. மார்னிங்கே நல்ல கூட்டம் இருக்கு. மார்னிங் லாஸ்ட் எலெக்ஷன் ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க ஏர்லி மார்னிங். பட் இந்த டைம் ஒரு 50 people கிட்ட இருக்காங்க. பெட்டர் தான். இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பாப்பா வச்சுட்டு போயிருந்தா தனியாக உள்ளே விட்டுறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. உள்ளேயும் இப்போ பாப்பாவுக்கு முடியல, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உள்ள டக்குன்னு விட்டாங்க. வயசானவங்க யாராவது வந்தாலும் உள்ளே விடுறாங்க. நீட்டாக இருக்குது. லைன் எல்லாம் நல்லா வசதியாக. போன வருஷம் இந்த வாட்டி நல்லா இருக்குது. கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. எப்படி என்ன பண்ணுவாங்க என்ன ப்ராசஸ்ன்னு தெரில. மாற்றி வேறு க்யூலாம் இன்னும் அதுக்கப்புறம் அவங்களே டைரக்ட் பண்ணி விட்டு ப்ராப்பராக போய் போட்டு வந்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்க, ஜனநாயக கடமையாக இருக்கீங்க. எப்படி எந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புது மாற்றத்தை இது பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸுக்கெலாம் நல்லா இது பண்ணுறவங்களா பார்த்து ஓட்டு போட்டிருக்கோம். அடிப்படை வசதிகளை சரி பண்ணி வச்சுருக்காங்க. தேவையான வசதிகள் இருக்கா? இல்லை, இப்போ எலெக்ஷன் டைம் வந்தப்போ இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடிப்படை வசதி ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஒரு மாற்றத்துக்கு வேண்டி தான் கண்டிப்பாக ஓட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக நல்லா ஆட்சி வருங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் தேவையான அடிப்படை வசதிகள்லாம் உள்ளே இருக்கா? வாட்டரு எல்லாமே கொடுக்குறாங்க. ஃபேன்லேருந்து எல்லாமே இருக்குது. கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணுறாங்க எப்படி வரணும் அப்படின்னு. பெண்கள் ஆண்கள் தனியாக கொடுத்து எல்லாத்துக்குமே இடைவெளி விட்டு தான் நின்று பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க, நிறைய பேர் டிவிலேயே தான் கேட்டிருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டு அந்த கை ரேகை வைக்கிற அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது நம்ம இந்திய குடிமதங்கிற ஒரு இது அடையாளத்துக்கு இது ஒன்று தான் இது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன தடவை விட இந்த தடவை நல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஷ் எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. நான் ஓட் போட்டுட்டு வந்துட்டேன். ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஃபைன், நல்லா இருந்துச்சு. உள்ள போகும்போது அந்த எஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் உள்ள போகும்போது எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஈஸியாக இருந்தது போட்டுட்டு வர. யங்ஸ்டர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் போட்டுட்டு வர. ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக புரியும். தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடந்தது. காலை 7 மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு மாலை 6 மணி வரை நடந்தது. குறிப்பாக சொல்லப்போகும் என்றால் இந்த முறை பெரியவர்கள் முதியவர்கள் என முதலாக ஓட்டு போடும் நபர்கள் என அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற ஆர்வத்துடன் வாக்களிக்க ஓட்டுச்சாவடிக்கு வந்தனர். குறிப்பாக வெயிலை பொருட்படுத்தாமல் அதிகாலையிலேயே
மக்கள் வந்து ஓட்டளிக்க முன் வந்திருக்காங்க. இந்த கடந்த முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் வந்து 73.66% இருந்துச்சு. ஆனால் இந்த முறை ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்குதுங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா 82.24% வந்து தமிழகத்தில் ஓட்டு பதிவாயிருக்குது. குறிப்பாக கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்குது. 10 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முறை 82.33% ஓட்டு பதிவாயிருக்குது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சூலூரில் வந்து 85.96% ஓட்டு பதிவாயிருக்குது. குறைந்தபட்சமாக சிங்கானூரில் பார்த்தீங்கன்னா 79.6% ஓட்டு பதிவாயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, வானதி சீனிவாசன், SP வேலுமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வந்து அவங்க தொகுதியில் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து தெற்கு தொகுதி வந்து சர்ச்சைக்குரிய தொகுதியாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்குமா நடக்காதா என சர்ச்சைக்குரிய தொகுதியாக இருந்துச்சு. இப்போ இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்புடன் நல்ல முறையில் வந்து இந்த தொகுதியில் வந்து ஓட்டுப்பதிவு நடந்திருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாக்காளர் கவரும் விதமாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரோபோ, செல்ஃபி பாயிண்ட் என போன்ற பல்வேறு அமைப்புகளை வச்சு ஓட்டுப்பதிவு நடந்திருக்குதுங்க. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆர்வத்தோடு வாக்களிச்சிருக்காங்க. குறிப்பாக பெண்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு நீண்ட வரிசையில் நின்றும் வாக்களிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கவுண்டமலையம் தொகுதி பெரிய தொகுதி. அந்த தொகுதியிலும் பார்த்துட்டிங்கன்னா அதிகப்படியான பெண்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தாங்க. அண்ணாமலை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டமலையத்துக்கு உட்பட்ட அவினாசி ரோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் வந்து வாக்களித்தாங்க. வானதி சீனிவாசன், SP வேலுமணி வந்து அவங்கவுங்க தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்றிருக்காங்க. மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததுனால ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கேட்டுகள் 6 மணிக்கே மூடப்பட்டது. பின்னர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைவு பெற்ற ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பார்த்தீங்கன்னா வாக்கு இயந்திரங்கள் கொண்டு சீல் வைக்க அதிகாரிகள் முன்னிலையே சீல் வச்சாங்க. இந்த சீல் வச்சப்பட்ட வாக்கு இயந்திரங்களை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தடாக சாலையில் உள்ள GCT கல்லூரியில் வந்து டார்க் ரூம் எனப்படும் அந்த பகுதியில் வந்து வைக்க போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வந்து போலீஸ் பாதுகாப்பு மற்றும் CCTV கேமரா பொருத்திய கேமராக்கள் இடம்பெற்றிருக்குது. இறுதியாக பார்த்துட்டிங்கன்னா மே 4ஆம் தேதி வந்து கலெக்டர் பவன்குமார் தலைமையில் வந்து இந்த சீல்களில் திறக்கப்பட்டு ஓட்டுகள் எண்ணப்படும்.